பெயரை ஜீவ புத்தகத்தில் எழுதுங்கள். நான் இங்கே இருக்க அது ஒருபோது ஏற்றுக்கொண்டதால் நீ உன் சகோதரி உன்னை பெயர் ஜீவ நான் உன்னை என்னை விட்டு நீ மனைவி நம்பிக்கையுடன் நான் பிரசங்கத்தின் மூலம் வானம் திறக்கிறது. தேவனுடைய மகிமை வெளிப்படுகிறது. அவருடைய சந்நிதி இங்கே இறங்குகிறது. ஆண்களும் பெண்களும் நிற்கிறார்கள், ஒளியில் மூடப்பட்டவர்களாய். அவர்களுக்குள் ஒருத்தி அதிர்ச்சியுடன் நிற்கிறாள். தேவனுடைய சந்நிதியை காண்கிறாள். வானம் திறக்கிறது. தேவனுடைய மகிமை வெளிப்படுகிறது. ஒளியின் படிகள் மேலே அழைக்கின்றன. பரலோக வாசல்கள் திறக்கப்படுகின்றன. ஜீவ புத்தகம் திறக்கப்படுகிறது. அதில் எழுதப்பட்ட பெயர்கள் ஒளியில் பிரகாசிக்கின்றன. கர்த்தாவே, என் பெயர் ஜீவ புத்தகத்தில் இருக்கிறதா? இல்ல. நீ உன் சகோதரியை விக்கிரகமாக்கினாய், அவளை உன் தேவனாக ஆக்கினாய். கர்த்தாவே, என் பெயர் ஜீவ புத்தகத்தில் இருக்கிறதா? உண்மையில் உன் பிள்ளைகளே உன் விக்கிரகங்கள். உன் சகோதரி உன்னை விக்கிரகமாக்கினாள். உன்னை அவர்களை விட மேலாக நேசித்தாள். கர்த்தாவே, என் பெயர் ஜீவ புத்தகத்தில் இருக்கிறதா? நான் உங்கள் நியாய தீர்ப்பை எதிர்க்க துணிய மாட்டேன். நீ மேடையில் பிரசங்கிக்கவில்லை, என் வார்த்தையை பேசினாய். ஆனால் சேவைக்கு பிறகு வீட்டிற்கு சென்று குடித்தாய். நான் உன்னை அறியேன். என்னை விட்டு நீங்கி போ. கர்த்தாவே, என் பெயர் ஜீவ புத்தகத்தில் இருக்கிறதா? இல்லை. ஏன் கர்த்தாவே? ஏனெனில் நீ உன் மனைவி நம்பிக்கையுடன் இருந்தபோது பல பெண்களுடன் உறவில் இருந்தாய். நான் பிரசங்கத்தின் மூலம் உன்னிடம் பேசினேன். அந்த வாழ்க்கையை விட்டுவிட்டு என்னை ஏற்றுக்கொள்ளும்படி என்னை விட்டு நீங்கி போ. என் பெயர் ஜீவ புத்தகத்தில் இருக்கிறது கர்த்தாவே. நீ மனிதர்களின் இருதயத்துடன் விளையாடினாய். ஒரு காதலன் இருந்தபோதும் இன்னொருவரை விரும்பினாய். ஒருவன் சென்றால் அடுத்தவன் தயார். உடை மாற்றுவது போல உறவுகளை மாற்றினாய். என்னை விட்டு நீங்கி போ. கர்த்தாவே, என் பெயர் ஜீவ புத்தகத்தில் இருக்கிறதா? இல்லை. ஏன் கர்த்தாவே? நீ தெருக்களில் பிரசங்கித்தவர்களை வெறுத்தாய். நான் உன் அயலானை நேசி என்று கட்டளையிட்டேன். ஆனால் நீ வெறுத்தாய். என்னை விட்டு நீங்கி போ. கர்த்தராகிய இயேசுவே, என் பாவங்களை மன்னியுங்கள். உம்மை என் ஒரே இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன். பெயரை ஜீவ புத்தகத்தில் எழுதுங்கள். நான் இங்கே இருக்கிறேன். என்னை சரியான பாதையில் நடத்துங்கள். உங்கள் சித்தத்தை என் வாழ்க்கையில் செய்ய விரும்புகிறேன். என் பெயர் ஜீவ புத்தகத்தில் இருக்கிறதா? என் மகளே, நீயே பார். அது ஒருபோதும் அணையாத ஒளியில் எழுதப்பட்டுள்ளது. நன்றி நன்றி என்று உலகத்தை அப்படியே நேசித்தார். தன் ஒரே மகனை கொடுத்தார். அவரை நம்புகிறவன் அழியாமல் நித்திய ஜீவனை அடைவான். அவர்கள் என் குமாரனை இரட்சகராக ஏற்றுக்கொண்டதால் அவர்களின் பெயரை ஜீவ புத்தகத்தில் எழுதியேன். ஆமென். நீங்கள் தேவனுடைய வார்த்தையை நம்பினால் கீழே ஆமென் என்று எழுதுங்கள்.